அனைவரும் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மாலை வேளையில் ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, கிருபை இரக்கம் உள்ளவரே, நன்றி ராஜா. இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே எங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் பலவீனங்கள், எங்கள் மீறுதல் குற்றங்கள் இருந்தால் மன்னிப்பீராக. உடைய பலத்தால் இடை கட்டி கொள்ளுங்க. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை, நினைவு, உணர்வு எல்லாவற்றும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. இந்த செப வேலையை நீர் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்டவர்களை தடையை நீக்கி கொண்டு வந்து சேர்க்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த ஜெபத்தை எந்த நோக்கத்துக்காக நீர் ஆயத்தப்படுத்தி நடத்தி வருகிறீரோ அதை பரிபூர்ணமாய் செய்து முடிக்க உடைய கிருபையும் இரக்கமும் எங்களோடு இருந்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா, எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமையினால் நிரப்புங்க. உடைய வார்த்தையின்படி நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர், உடைய நாமத்திலே கூடுகிற இடத்தில் இருக்கிறீர் என்று சொன்னீர். இந்த வேளை துதியின் ஆவிலே நிரப்புங்க, செப ஆவிலே நிரப்புங்க. உடைய சத்திய வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்துங்க. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், என்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் நமக்கு
சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, இன்று கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே, நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர், கதவண்டை நிற்கிறார், நம் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் பேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவார், நம் கர்த்தரோ மாற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார், உன் கரம் நீட்டி தேற்றுவார். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு
ஹalleluya, ஹalleluya. நம் இயேசு நல்லவர். ஹalleluya. அவர் ஒருபோதும் கைவிடார். ஹalleluya. எப்போதுமே நாம் இயேசுவை துதிக்கும் போது அந்த துதியின்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. ஏன்னா நாவுல என்ன சொல்லி துதிக்கிறோமோ, அவரை எப்படி விசுவாசிக்கிறோமோ அப்படியே நீ ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆகையால் தான் ஆண்டவர் அநேகர் இடத்துல சுவிசேஷங்களை அறிவித்து வரும்போது கூட ஆண்டவரே என்னை விசுவாசிக்கிறாயா என்று சொல்றார். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. இப்போ உன் விசுவாசத்தின்படி நீ இயேசுவை எப்படி பார்க்கிறாய்? இயேசுவை உயர்ந்தவராய் பார்க்கிறாயா? நல்லவராய் பார்க்கிறாயா? வல்லவராய் பார்க்கிறாயா? அற்புதங்களை செய்கிறவராய் பார்க்கிறாயா? உன்னுடைய பார்வை நிமித்தம்தான் அவர் அவ்வளோ. நீ சிறியவராய் பார்த்தால் அவர் சிறியவர், நீர் பெரியவராய் பார்த்தால் அவர் பெரியவர். ஹalleluya. நம் இயேசு நல்லவர். ஹalleluya. அவர் வல்லவர். இப்படி நம்ம அந்த வார்த்தைகளின்படி ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் நம் தேவன். பாருங்க, நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 2 தாலந்து 3 தாலந்து 2 தாலந்து 5 தாலந்து என்று சொல்லிட்டு கொடுத்துருக்கும் போது ஒருவனுக்கு 1 தாலந்து கொடுத்துருப்பாரு. அவன் போய் புதைத்து வைத்திருந்திருப்பான். அங்கே எஜமான் வரும்போது திருப்பி கொடுக்கும்போது எல்லாரும் ரெட்டத்தனியாக சம்பாதித்து தேவனுடைய அந்த எஜமான்கிட்ட கொடுத்தார்கள். ஆனால் அந்த 1 மட்டும் வச்சிருந்தவன் தேவனை ஒரு பொல்லாதவராகவும் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் நீர் பொல்லாதவர் என்றும் அவன் அறிக்கைட்டான். அவன் வச்சிருந்து திருப்பி கொடுத்தது கூட பெரிய விஷயம் இல்லை. அவன் நாவினாலே அவன் வார்த்தையின்படியே அவன் பொல்லாதவனாய் மாறினான். ஹல்லேலூயா. இயேசுவை அந்த எஜமானை பார்த்து நீர் பொல்லாத ஊழியக்காரன், விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் என்று சொல்லி அவரை எப்படி பார்த்தான்? ஒரு பொல்லாதவராய் அவன் கொடுத்த அந்த பணத்தை அவன் சம்பாதிக்கவில்லைன்னா கூட பரவாயில்ல, எஜமானை பொல்லாதவன் என்று சொல்லிவிட்டான். ஆகையால் உன் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுதுன்றாரு. ஹல்லேலூயா. அந்த எஜமான் எப்பவுமே பொல்லாங்கு செய்கிறவர் இல்லை, நன்மையே செய்கிறவன் அவன் அறியாத இருந்தான். அதான் பெரிய அவனுடைய இழப்பு. ஹல்லேலூயா. நம்மள் கூட எத்தனையோ பேர் நம்மளால் தேவனுக்கு நன்மை செய்ய முடியலனாலும் தீமை மட்டும் செஞ்சிடாதீங்க. தேவனை நீங்கள் ஒருவேளை நல்லவராக பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, ஒருவேளை பொல்லாதவராய் பார்த்து விடாதீர்கள். நீங்கள் பொல்லாதவர்களாய் பார்த்தால் அவர் உங்களுக்கு பொல்லாதவராய் இருப்பார். ஹல்லேலூயா. நல்லவராய் பார்த்தா அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் அதனுடைய ரகசியம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியங்கள். ஹல்லேலூயா. அடுத்த இன்னொரு பாடலை பாடுவோம். நமது தலைவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கு தலைவர், நம்ம வீட்டுக்கு தலைவர், நம் வேலைக்கு தலைவர், நமக்கு எல்லாவற்றிற்கும் தலைவரும் எஜமானுமாய் இருக்கிற ஆண்டவரை இந்த வேலையில் துதித்து பாடுவோமா? ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசமடைவே பரவசமடைவே.
மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடரேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடரேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அழைத்து கொள்பவரே, அழைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமது தலைவன் இயேசுராஜனின் மார்பில் சாய்ந்து இருக்கும்போது என்ன ஒரு பயம், எதற்கு பயம், யாரை குறித்த கவலை? ஆகையால் இந்த ஒரு பாக்கியத்தை பெற்ற ஒரு சீஷன் யாருன்னா யோவான் என்ற 12 சீஷர்களில் யோவான் சீஷன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு இருந்தாராம். ஏன் இந்த மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிற சீஷன் என்ன அப்படிப்பட்ட ஒரு விசேஷம்? ஏன் இயேசுவின் மார்பில் இவன் சாய்ந்து கொண்டு இருந்தான்? பாருங்க, அவன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டது மாத்திரமில்லை, மார்பிலை சாய்ந்து இருக்கும்போது அவர் இருதயத்தில் இருக்கிற ரகசியங்கள்லாம் முதல்ல யாருக்கு தெரியும்னா இந்த யோவானுக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த யோவான் மேலே மிகவும் அன்பு கூர்ந்தார் ஆண்டவர். ஏன்னா ரொம்ப நேசிக்கிற ஒரு சீஷன் யாருன்னா யோவான். ஏன்னா தன்னுடைய ஸ்தானத்தில் அவர் மரித்த பிறகும் கூட தன்னுடைய ஸ்தானத்தை தன் தாயாகிய மரியாளுக்காக அந்த ஸ்தானத்தை தன்னுடைய இழப்புக்கு பதிலாக அந்த யோவானை அவருக்கு அவர் தான் அந்த இடத்துல வரப்போகிறார். அது ஒரு பெரிய ஒரு காரியம். ரெண்டாவது, கடைசி நாட்களில் சம்பவிக்க போகும்போது பேதுரு குறித்து யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பேதுரு எப்படி கடைசி நாளில் அவன் விருப்பமில்லாத அவள் மரணத்தை சம்பவிக்கிறது இயேசு அவருக்கு வெளிப்படுத்தும் போது பேதுரு கேட்பார், இவனுடைய காரியம் என்ன என்று. நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமாக இருந்தால் உனக்கு என்ன என்று சொல்லுவார். அப்போ நான் அந்த சீஷர்களுக்கு ஒரு பரவிட்டு இயேசு வருவரையும் மறிக்கவே மாட்டார் என்று சொல்லி தனக்கு பிரியமான ஒரு சீஷனை இப்படி சொல்லுவார். என்னால் பாருங்களேன், அந்த சீஷனுக்கு மறிக்காமல் இருப்பான் என்று சொல்லாமல் சொல்லுகிறார் என்று. அது முதல் சீஷர்கள் அவன் மறிப்பதில்லை என்று ஒரு பிரசித்தமாயிற்று. அவருக்கு பிரியமானவர்கள் மறிப்பதில்லை. ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மறிப்பதில்லை, ஒருவேளை மறித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். என்னை விசுவாசிக்க மறிப்பதில்லை. நீங்கள் என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன்,
நேசிக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் நேசிக்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு நம்மளை நேசிக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மார்பலை சாய்ந்து கொண்டு அவர் இருக்கும்போது நாம் எதற்கு கவலைப்பட வேண்டும், எதற்கு பயப்பட வேண்டும்? ஹல்லேலூயா. நம்ம எதற்காகவும் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா என் தகப்பன் நல்ல தகப்பன், அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடலாமா? அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளுக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளுக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஏதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வல்லல் நீங்க தானே. வழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வல்லல் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில
ஹalleluya ஹalleluya. இயேசு இருக்கும்போது நாம் ஏன் சோர்ந்து போகணும்? அவர் நம்ம கூட இருக்கும்போது என்ன குறைவு வந்துடும்? அவருடைய சீஷர்களுடைய வார்த்தையை கேட்டு பிசாசுகளை துரத்தும்படி, வியாதியஸ்தரை சுகப்படுத்தும்படி கடந்து போகும்போது அவர்கள் ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், ஒன்றும் எடுத்துக்கொள்ளாமல் போவார்கள். ஆனால் திரும்பி வரும்போது அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாது இருந்தது. ஏதாகிலும் குறைபட்டதா என்று கேட்டார். ஒன்றும் குறைபடாது. ஏனென்றால் அவருடைய வார்த்தையின்படி அங்கே கிரியைகள் நடந்தது, பிசாசுகள் ஓடியது, வியாதியில் இருக்கவங்க சுகமானார்கள். அவர் வார்த்தையை நம்பி, அவரை நம்பி இருக்கிற போது நாம் என்ன பண்ணியதில்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஆலயம் கட்டப்படுவது தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி. தேவனுடைய சித்தத்தின்படி இந்த ஆலயத்தை ஸ்தாபித்தார். நாம் இப்போது இருக்கிற இந்த ஜெப கூடுகையும் இந்த ஊழியத்தையும் ஏற்படுத்தினதோ அவர் அழைத்த நாள் முதல் இன்ன வரையும் ஒரு தடையும் இல்லாதபடி நடத்தி வருகிறார். தேவைகள் அத்தனை சந்தித்து வருகிறார். இதனுடைய தேவைகளை பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அவ்வளோ தேவைகள் எப்படி சந்திக்கப்படுதுன்னா, இயேசு கூட இருக்கிறதுனால சந்திக்கப்படுது. இயேசு இந்த ஊழியத்தில் இருக்கிறதுனால சந்திக்கப்படுது. எந்த மனிதனிடத்தில் தயவனால இல்லை. ஒவ்வொரு இருதயங்களையும் தேவன் கிரியை செய்து நடத்துகிறார். ஒரு இடத்திலும் நீங்கள் கொடுத்தாதான் எங்கள் ஊழியம் செய்ய முடியும் அப்படின்லாம் இல்லை. செபிக்கிறோம், இதுக்காக செபிங்க, தாங்கக்கூடியவங்கள் தாங்குங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் கொடுத்தே தீர வேண்டும் என்று கட்டாயம் அல்ல. ஆனால் கொடுக்கக்கூடியதை உருவாக்குகிற தேவன். மோசே தேவனுடைய கூடாரத்தை கட்டும்போது யாரையும் கட்டாயப்படுத்தி அவர் கேட்கவில்லை. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கார். கட்டாயமாக இல்லை. யார் மன உற்சாகத்தோடு கொடுக்குறானோ அவனிடத்துல மாத்திரம் வாங்குன்னு சொன்னார். அந்த உற்சாகமாய் கொடுக்கிறது தேவன் கிரியை செய்கிற ஒரு மனுஷனை தான் செய்ய முடியும். இது ஒரு உள்ளத்திலிருந்து உள்ளத்தை திருப்புகிறது, அவனை எழுப்புகிறது தேவன். அந்த காணிக்கையினால, அந்த பொருளினால தான் தேவனுடைய ஆலயம் அது பரிசுத்த ஆலயமாக இருக்கும். தேவன் கொடுக்க வைத்து அதை பெற்றுக்கொண்டு கட்டுகிறது வேற. ஹல்லேலூயா. அதுதான் நோக்கம். இல்லை என்றால் எப்படியெல்லாம் கட்டலாம். ஆனால் தேவன் மேல அன்பு உள்ளவர்கள், தேவன் மேல விசுவாசம் உள்ளவர்கள், தேவனுக்கு என்று சந்தோஷமாய் கொடுக்குறாங்களே, அந்த சந்தோஷமாய் கொடுக்கிற அந்த பொருளால் கட்டப்படும் போது இந்த ஆலயத்தில் அந்த சந்தோஷம் மிகுதியாக இருக்கும். வேதனையோடு கொடுக்கறதல்ல. அதனால தான் அந்த வேதனையோடு கேட்கவில்லை தேவன், கட்டாயப்படுத்தி கேட்கவில்லை. சில இடங்களில் கட்டாயமாக வருஷத்துக்கு ஒருக்கா மெம்பர்ஷிப்புக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டு வாங்குறாங்க. வருஷத்துக்கு இவ்வளோ ஒரு நம்பருக்கு நீங்கள் கொடுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு திருவிருந்து கிடையாது, உங்களுக்கு இதில் பங்கு கிடையாது, அது பங்கு கிடையாதுன்னு சொல்லி விலைக்கு வைக்கிற சபையை நான் பார்த்துருக்கேன். கட்டாயம் இது கொடுத்து தான் ஆகணும், அவன் ஏழையாக இருக்கான் அப்படிங்களா, நீ கொடுத்தாகணும். ஆனால் அப்படி அவர் வாங்குவதில்லை. அப்படி வாங்கினாலும் கொடுத்தவர்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லை, வாங்கினவர்களுக்கும் அது ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் இயேசு நம்பி அவர் நம்ம கூட இருக்கும்போது நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் நாளைக்காக நீ கவலைப்படாத என்றார். நாளை தினத்துக்காக நாளை தினால் கவலைப்படும். ஆனால் நாம் தேவன் ஏற்படுத்தின இந்த ஊழியம், தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இந்த ஆலயம், தேவனால் நடத்தப்படுகிற இந்த சபை நிச்சயமாக தேவன் கட்டி முடிப்பதால் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் உங்களுடைய ஜெபம் அதுக்கு தேவை. ஹல்லேலூயா. அந்த ஒரு ஏன் இதை சொல்கிறேன்னா, இதை சந்தோஷத்தோட உற்சாகத்தோடு ஜெபிக்கணும். இதில் கூட கிடைக்குமா கிடைக்காதா, செய்வாரா செய்வார், அந்த இது இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்க ஜெபிக்காதீங்க தயவுசெய்து, அது பிரயோஜனமும் இல்லை. நிச்சயமாக சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய சித்தத்தின்படி தேவனை ஆராதிக்கிறதற்கு ஒரு ஸ்தலத்தை முயற்சி பண்ணுவது பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படும். தேவனுடைய ராஜ்யம் இங்கே வருவதற்காக ஒரு கூட்டம் ஜெபித்து கொண்டு இருக்கிறது. இது எப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பரலோகம் நம்மளை விசேஷமாக பார்க்கும். ஹல்லேலூயா. இந்த நாளில் உற்சாகத்தோடு ஜெபிக்கலாம். இந்த ஆலயம் கட்டும்படியாக, இந்த ஜெபத்திலே தேவன் வல்லமையாக நடத்தும்படியாக ஒருவர் ஜெபிங்க. ஆவியில் ஏவப்பட்டவர்களை சீக்கிரமாக ஜெபிங்க. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் கைகளை உயர்த்துங்க, மைக்கு தருவாங்க அவங்க. யார் ஜெபிக்கிறாங்களோ இங்கே ஃபஸ்ட்லேருந்து கொடுத்துருங்க பிதர். அப்படியே பின்னாடி ஃபஸ்ட்லேருந்து அப்படியே பின்னாடி போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஹalleluya ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா. சதா காலங்களில் ஜீவிதமாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறப்பா. சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்தர் 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 அப்பா. ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரே அப்பா உம்முடைய திட்டத்தின் பிரகாரம் தீர்மானத்தின் பிரகாரம் இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி 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 பார்த்து ஆண்டவரே எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் சபைக்காக ஆண்டவரே இந்த நேரத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஒரு மனதோடு கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் தகப்பனே. எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கு விடுதலை உண்டு ராஜா. ஆண்டவரே நீங்க இரக்கம் பாராட்டணும், தய பாராட்டணும் சுவாமி. அப்பா நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, மனுஷர்களை பார்க்கவில்லை அப்பா. நீ மனுஷர்கள் கைகளில் சாத்தான் கையில் எங்களை விட்டு கொடுக்காத தேவனா இருக்கிறபடியாலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம்ப்பா. நீரே முதலும் குணையமானவர் அப்பா, நீரே அல்பா ஓமேகமானவர் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் இந்த காத்தாவே சாயந்தர பொழுதில் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே எங்களுடைய எஸ்தர் பிரேயர் ஹவுஸ் திருசபை கட்டும்படியாக ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனத்தை நீங்க எழுப்பும்படியாக துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே வாஞ்சியோடு வைராகியத்தோடு பக்தியோடு விசுவாசத்தோடு பரிசுத்தத்தோடு ஆண்டவரே என் தேவன் செய்து முடிப்பார் என்று ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ளே ஆழமான ஒரு விசுவாசத்தோடு நம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்பும்படியாய் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அன்று நெகேமியா ஆண்டவரே அலங்கு கட்டும் பொழுது ஒரு கூட்ட ஜனம் ஜெபித்தார்கள், ஒரு கூட்ட ஜன ஆண்டவரே கட்டினார்களே அப்பா. ஆண்டவரை இடிக்கு யாராவது வருவார்களா என்று காவல் காத்து ஆண்டவரே அலங்கத்தை கட்டினார்களே அப்பா. அப்படி நாங்கள் ஜெபிக்கிற ஒரு கூட்டமாயும் ஆண்டவரே ஒரு கூட்டம் கொடுக்கிறவர்களாயும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து தேவனே நீர் உமக்கு பிரியமானவர்களை எழுப்புங்க அப்பா. ஆவியானவர் அன்று ஆண்டவரே மோசே கூடாரம் கட்டும் பொழுது தேவ ஆவியானவர் உள்ளத்தில் ஏவினது நிமித்தமே ஆண்டவரே அவர்களிடத்திருந்த எல்லா பொருட்கள் தேவையான பொருட்களை கொடுக்க முன்வந்தது போல சாமி. ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்கள் திருசபை கட்டும்படியாக தகப்பனே நீர் யாரெல்லாம் முன்குறித்து இருக்கிறீரோ, யாரெல்லாம் நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீரோ, யார் இருதயத்தோடு தேவாவியானவர் கிரியை செய்கிறீரோ நிச்சயமாக அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரை மனம் மாறி உம் சமூகத்துக்கு கொண்டு வர நீர் வழிவாசல் திறந்து கொடுப்பீராக அப்பா. ஆண்டவரே நீங்க கொடுக்க செய்ய வல்லவராய் இருக்கிறீர்கள் நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த திருசபை கட்ட சத்ருவான எந்த தடைகள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா அந்த தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா உன் வல்லமையினால நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிற உன் கண்கள் உன் வல்லமை விளங்கும்படியாக உலாவிக் கொண்டிருக்கிறது வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. எந்த சத்ரு கிரிகளோ வன்கண்களோ எரிச்சலோ பொறாமை எதுவா இருந்தாலும் என் தேவனுடைய வல்லமை அங்கே நிர்மூலப்படுத்தட்டும் அவைகளை என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே தேவையான கர்த்தாவே ஆலய கட்டத்தக்கதான தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து ஆண்டவரே உம்முடைய குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா அந்த திருசபை கட்டி முடிக்க என் தேவன் தாமே அப்பா சித்தம் வைத்திருக்கிறபடியால் நீங்க செயல்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்திலே உம்முடைய சித்தம் உம்முடைய திட்டம் உம்முடைய வழி நடத்துதல் பரிபூர்ணமா நிறைவேறத்தக்கதாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கைகளை தட்டி நன்றி சொல்லு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி சொல்லு. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன்,
பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. இயேசு அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. ஆமென். பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. இயேசு அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீ. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீ. உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீ. உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீ. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. இயேசு அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். எத்தனையோ புது பாடல் நாவில் வைத்தீ. எத்தனையோ புது பாடல் நாவில் வைத்தீ. லட்சங்களை ரட்சிக்க பயன்படுத்துகிறீ. லட்சங்களை ரட்சிக்க பயன்படுத்துகிறீ. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. இயேசு அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். ஹalleluya. ஹalleluya. இந்த பாடலை எழுதி பாடிய ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா எவ்வளோ ஆழமாக அவர் கடந்து வந்த காலங்களை நினைத்து அந்த அனுபவங்களை நினைத்து உணர்ந்து அவருக்கு தந்த புதிய பாடல்கள் குறைவில்லாமல் உணவு தந்து இதெல்லாம் அவருடைய அனுபவத்தில் அவர் கண்டதை உணர்ந்து உண்மையாய் ஆராதித்த ஒரு பாடல் இது. அவர் கடந்து வந்த ஊழியங்கள் ஆண்டவர் மட்டும் அவரை நிறுத்தி ஆரோக்கியத்தோட பலத்தோட கிறிஸ்துவ உலகத்தில் ஒரு துதியின் ஒரு தூணாக வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya.
நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம இந்த பாடலை உணர்ந்து நமக்கு கடந்து வந்த காலங்களில் ஆண்டவர் செய்த கொஞ்சம் நினைத்து பார்த்து பாடும்போது இதனுடைய உண்மையான அன்பும் ஆழமும் பாடலுடைய மகத்துவமும் கனமும் தேவனுக்கு உரியதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அத்தனை செய்திருக்கிறார். நம்மளை ஒரு விஷயம் நம்மளை திரும்பி பார்த்தா எத்தனையோ பேர் சொல்லியிருக்கலாம், இந்த வியாதி வந்தால் இவங்கள தான் சொல்லியிருப்பாங்க, இந்த குடும்பத்தில் யுத்தம் சண்டை வந்துச்சு அவ்வளோதான், ஆனால் இந்த எப்படியோ வேலை இல்லை அவ்வளோதான், இனிமே உழைக்கவே முடியாதுன்னு சொல்லி எத்தனையோ பேர் இன்றைக்கி ஜீவனோடு இருக்கிறோன்னா அதை திரும்பி பார்த்தோம்னா இயேசு செய்த நன்மையை நினைத்து பார்த்துருக்கலாம். எத்தனையோ பேர் மரித்து போயிருப்பாங்க, மரண தருவாய்க்கு விளிம்பில் போய் ஆண்டவர் மீட்டு கொண்டு இருக்கிறார். எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க, பிள்ளையை பெற்றெடுக்கும்போது தாய் பிழைக்குமா பிள்ளை பிழைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு எத்தனையோ மரணத்தின் முடிவு எண்டில் போய் நின்று தாயும் மகளையும் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். இப்படி இவ்வளோ தானா, இவ எப்படியோ எப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் நினைத்திருக்கலாம். அவர்கள் மத்தியில் கூட அவர் நம்மளை உயிரோட காத்து இன்னைக்கு ஜீவனோட வைத்திருக்கிறார். எத்தனையோ பேரையும் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு நினைக்கும்போது அதன் மத்தியில் நம்மளை நிற்க வச்சிருக்கார். கடந்து வந்த ஒவ்வொரு நன்மைகளை நினைச்சு பார்த்தா நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த ஊழியத்தில் கூட மாஸ்டர் சொல்லுவார், கடந்து வந்த பாதைகளில் நிறைய காரியங்களை சொல்லுவார் அவர் சாட்சி. ஆனால் இதெல்லாம் நடத்தி வருவதற்கு ஒரு மனுஷனால முடியாது, நிச்சயமாக முடியாது. நீங்கள் ஒரு வீட்டை நடத்தி பாருங்கள், நிச்சயமாக முடியாது. 4 பேர் வச்சு சமாளிக்கிறதே பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய ஊழியத்தை தெரியாத ஒரு தேசத்தில் அறிமுகமில்லாத இடத்துல வந்து தேவன் இதை செய்து கொடுத்து அது தேவைகளை சந்தித்து இப்படி நடத்தி கொண்டு வருவதுன்னா தேவன் ஒருவருடைய கரம் இல்லைன்னா இது நடக்க சான்ஸே இல்லை. இது நல்லா தெரியும், உங்களா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவ்வளோ தேவைகளையும் சந்தித்து இவ்வளோ நெருக்கமும் இடுக்கமும் மத்தியில் இருந்தாலும் வேதனை இருந்தாலும் அதை தளராமல் ஓடணும்னா இயேசு நம்ம கூட இருந்தால் தான் ஓட முடியும். இயேசு நம்மளோட இருந்தால் தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் எப்பவுமே நம்ம முன்னாடி இருக்கிற மலையை பார்க்க வேணாம், பின்னால் கடந்து வந்த பள்ளங்களை பார்த்தீங்கன்னா முன்னால் இருக்கிற மலையை நீங்கள் கடக்க முடியும். ஏன்னா இந்த மலையை காட்டிலும் பெரிய பள்ளங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நிச்சயமா இந்த மலை பனி போல விலகிவிடும். இதுதான் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறது. எப்பவுமே போக போக என்ன பண்ணுறோம், எப்பவுமே மலை வந்து பார்க்கும்போது பெருசாக தான் இருக்கும், நடக்க நடக்க இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஒரு நாள் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதன் மலையின் உச்சியிலே நம்ம நிற்போம். ஹல்லேலூயா. அந்த மலை நம் காலுக்கு கீழே இருக்கும். ஹல்லேலூயா. இப்படியாக மாற்றுகிற ஒரு தேவன். இது நமக்கு ஒருவேளை மலை போல இருக்கலாம், ஒரு நாள் இது இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதற்கு முன்பதாக அச்சாரமாக ஆண்டவர் இப்போது நம்மளோட பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. உற்சாகத்தோட ஜெபிக்கலாம். தேவன் கொடுத்து விட்டார் என்று விசுவாசத்தோட ஜெபிக்கலாம். ஏன்னா நான் கொடுத்து விட்டார்னு விசுவாசிக்கிறேன், அதை வச்சு சொல்கிறேன். நிச்சயமா, ஏன்னா அவர் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார்னா அது மகத்தான வார்த்தைகள். உற்சாகமாக ஜெபிக்கலாம். இன்னொரு ஜெபிங்க. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரிங்க. மைக் ஆன் பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த சாயங்கால வேளையிலமா மறுபடியுமா உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோங்க சுவாமி. ஆண்டவரே நீ எத்தனை நல்லவர் ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கையிலே சுவாமி நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நினைத்து பார்க்கும்போது சுவாமி எல்லா நேரங்களும் உடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை பலப்படுத்தி இம்மட்டும் இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தர் தான் ஆண்டவரே. இந்த திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கும் பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பின் பாதப்படியில சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சாமி, நாங்கள் வெறுமையும் குப்பையுமா இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கொண்டு இந்த திருச்சபையை கட்டுவதற்கு ஆண்டவரே எங்களால் என்ன முடிந்ததோ அதை செய்ய ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியா ஆண்டவரே சீக்கிரத்தில் இந்த திருச்சபை தேவைகள் எல்லாம் ஆண்டவரே நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது கிருபையின் கரம் இறங்கட்டும், இந்த அன்பின் தயவுள்ள கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, வாழ்வு தரும் வசனம் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது ஆண்டவரே. உம்மை விட்டா எங்களுக்கு யாருமே கதி இல்லை ஆண்டவரே. யாருக்கிட்டே நாங்கள் போய் நிற்கவும் முடியாதுங்க சுவாமி. நீரே எங்களுக்கு தெய்வமா இருந்த ஆண்டவரே,
நீரே எங்களுக்கு வழிகாட்டியா இருந்த ஆண்டவரே இந்த திருச்சபையை கட்டுவதற்கு என்னென்ன தேவையெல்லாம் இருக்கிறதோ ஆண்டவரே எங்க அப்பா இயேசுவே நீங்க சந்திக்க வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமது கிருபைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருச்சபை கட்டுவதற்கு எந்த இடத்துல எல்லாம் கடந்து செல்கிறார்களோ ஆண்டவரே ஒவ்வொருத்தரோட உம்முடைய தெய்வீக பிரசனம் ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருச்சபை கட்ட எந்த இடத்துல என்ன லோனுக்காக நாங்கள் கடந்து செல்கிறோமோ, யாரிடத்து எந்த விஷயத்துக்காக பேச கடந்து செல்கிறார்களோ இயேசுவே நீர் ஒருவர் மாத்திரம் அவர்களோடு கடந்து செல்ல வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வெட்கப்படுத்தாதீங்க அப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியா ஆண்டவரே இந்த திருச்சபை ஆண்டவரே ஒரு மலையில் இருக்கிற பட்டணமா உயர்ந்திருக்க ஆண்டவரே நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் உதவி செய்யும், நீர் இறங்க வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்தில் இந்த திருச்சபையின் தேவைகள் எல்லாம் சந்தி ஆண்டவரே. சீக்கிரத்தில் இந்த திருச்சபை கட்டி நாங்கள் ஆனந்தத்தோடு கலிகூர்ந்து சாமி இந்த திருச்சபையில ஆராதிக்க ஆண்டவரே நீர் எனக்கும் எங்களுக்கும் தருணத்தை நீங்க செய்ய வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்தியும் ஆண்டவரே. இந்த திருச்சபையில ஒவ்வொரு பொருட்கள் சுவாமி ஆண்டவரே என்னவென்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, உமக்கு தெரியும் ஆண்டவரே. நாங்கள் எஸ்டிமேட் போடுறதை விட ஆண்டவரே என் கர்த்தர் நீர் எல்லாம் எஸ்டிமேட் போட்டு வைக்கக்கூடிய கர்த்தர் நீர் ஒருவர் ஆண்டவரே. எங்களுடைய நினைவுகள் எல்லாம் உடைய நினைவுகள் அல்ல சுவாமி, நீர் என்ன நினைத்திருக்கிறீரோ அந்த நினைவுக்கு மாத்திரம் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மாத்திரம் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய தெய்வீக பிரசனத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும் ஆண்டவரே. இந்த திருச்சபையில ஒரு சின்ன பொருள் கூட சுவாமி உடைய சித்தம் இல்லாமல் வரவே கூடாதுங்க டாடி. நீர் விரும்புகிற பாத்திரம் மாத்திரம் ஆண்டவரே இந்த திருச்சபை வர வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம். என் கர்த்தர் எங்களுடைய யோசனைகள் எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய எல்லா காரியத்தை விட ஆண்டவரே நீர் என்ன விருப்பம் வைத்திருக்கிறீரோ சுவாமி அதை மாத்திரம் எங்க அப்பா இயேசுவே இந்த திருச்சபையில நீங்க செய்து முடிக்க வேண்டும் என்று கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீ பெரியவரா இந்த பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. தேவைகள் எல்லாம் சந்தியும் ஆண்டவரே. எங்களுடைய அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால திறக்கப்படட்டும் சுவாமி. நீரே உதவி செய்யும் உதவி செய்யும் உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய காயப்பட்ட கரத்தினால ஆண்டவரே இயேசுவே எனக்காக எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்துவே இப்பொழுதுமா எங்கள் மத்தியில உலாவுகிற இயேசு கிறிஸ்துவே இந்த திருச்சபை கட்ட எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது வல்லமை இறங்கட்டும் சுவாமி. அக்னிமயமான தேவதூதர்களை இந்த திருச்சபை கட்டி முடிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது கிருபை இறங்கட்டும் சுவாமி, உமது வல்லமை இறங்கட்டும் சுவாமி ஆண்டவரே. எல்லா தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. உமது கிருபை உமது கிருபை உமது கிருபை ஆண்டவரே. உமது வல்லமை வெளிப்படட்டும் உமது வல்லமை வெளிப்படட்டும் சுவாமி. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீங்க பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்தியும் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இன்னொரு ஜெபிங்க அப்படியே சீக்கிரமா அப்படியே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மாலை வேளையில ஆண்டவரே அப்பா எங்க 2-3 பேர் இருக்கிறீரோ அந்த இடத்துல அந்த நடுவுல நான் இருப்பேன் என்று நீ சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே அப்பா நாங்கள் வருகிற நாள்ல ஆண்டவரே அப்பா எங்களுக்காக ஒரு ஆலயம் நீங்க கட்டப்படணும் ஆண்டவரே. ஏசப்பா அந்த கட்டப்பட்ட இடத்துல நாங்கள் பிரவேசிக்கணும் ஏசப்பா. டெய்லி தகப்பனே நாங்கள் ஜெபிக்கும் போது என் தேவனே நீர் அற்புதங்களை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வானமும் பூமி படைத்தவர் நீர் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள அதிகாரம் உள்ள தேவன் அப்பா. அப்பா நாங்கள் கண்ணோ கல்லோ மண்ணோ நாங்க வணங்கல ஆண்டவரே. தகப்பனே நீர் பேசுற தெய்வம் ஆண்டவரே. அப்பா இம்மட்டுமாக ஆண்டவரே எங்க ஆலயத்துக்காக ஜெபித்து வர ஒரு அதிசயங்கள் நீர் செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே ஒரு ஒத்தாசி எங்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. தகப்பனே நீங்க தான் ஆண்டவரே பொறுப்பெடுத்து நடத்தணும் ஆண்டவரே. அப்பா விட முடியாமல் நாங்கள் ஜெபித்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க தான் ஆண்டவரே தெய்வ காட்டணும் ஆண்டவரே. 10,000 சிமெண்ட் மூட்டை நீங்க சந்திச்சு ஆகணும் ஆண்டவரே. தகப்பனே நாங்க யாராண்ட போகுங்கணும் ஆண்டவரே. உண்மை இடத்துல இல்லாமல் ஒத்தாசி எங்களுக்கு யார் அப்பா எங்களுக்கு ஒத்தாசி சர்வர் ஆண்டவரே. ஏசப்பா உன் பரலோகத்தில்
நாட்களே எங்களுக்கு பொக்கிஷன் நீங்க கொடுக்க போயிருக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா 10,000 சிமெண்ட் நீங்க சந்திச்சு ஆகணும் ஆண்டவரே. தகப்பனே ஊழியக்காரங்க ஜெபத்துமோ அப்பா ஆத்துமாங்களை ஜெப வீரர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு விசுவாசமா இருக்கிறவங்களே ஜெப வீரர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. இதுக்காக ஜெபிக்கிற பிள்ளைங்களை ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே அப்பா போதகரை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வாஞ்சியோட ஒரு கண்டிப்போட அப்பா அவர் ஜெபித்து வர ஒன்னத்துக்கு போகாதபடி ஆண்டவரே உன் நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. மகனை அப்பா வெக்கப்பட விடாமல் ஆண்டவரே ஊழியக்காரங்க ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரே உம்மடுது ஆண்டவரே, உம்மடுது ஆண்டவரே, எல்லாமே உம்மடுது ஆண்டவரே. பொருட்கள் எல்லாம் நீங்க சந்திங்க ஆண்டவரே. அப்பா தேவனே உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கதறுங்க ஆண்டவரே. அப்பா உம்மக்கிட்ட இருந்து எங்களுக்கு ஒத்தாசி வருமது மேலாக ஆண்டவரே, பருவதுங்க மேலாக என் கண்கள் ஏறெடுப்பேன் என்று நாங்கள் சொல்றோம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றியோட கூட நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ராவும் இரவும் பகலுமாக உம்மை தானித்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. தெய்வ காட்டுங்க ஆண்டவரே, தெய்வ காட்டுங்க ஆண்டவரே. எங்கள் ஜெபம் வீணாக போகாதபடி ஆண்டவரே ஒரு வல்லமில்ல ஜெபம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அப்பா ஒரு அதிசயங்கள் காட்டுங்க ஆண்டவரே. ஒரு அப்பா நீங்க தான் ஆண்டவரே பெரியவர் ஆண்டவரே. அப்பா நீங்க எங்க சபை கட்டி முடிக்கிறதுக்கு உம்மால தான் முடியும் ஆண்டவரே. அப்பா உம்மால இல்லாமல் வேறு யாராலையும் முடியாது ஆண்டவரே. எங்கெல்லாம் ஆண்டவரே விக்கிர ஆராதனைகளுக்கெல்லாம் பண்ண அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க அப்பா. எங்க சபை ஆண்டவரே நீர் பேசுற தேவன் அப்பா. உம்மாலய கட்டும் ஆண்டவரே, கட்டப்படணும் ஆண்டவரே. சீக்கிரமாக ஆண்டவரே நாங்கள் பிரவேசிக்கணும் ஏசப்பா. தெய்வ காட்டுங்க ஏசப்பா. ஒவ்வொரு ஜபத்தையும் நீர் அப்பா நீர் அங்கீகரிக்கணும் ஆண்டவரே. ரத்த கோட்டைக்குள்ள எங்களை மூடி மறைத்து ஆண்டவரே எங்க ஆலயம் கட்டுறதுக்கு ஆண்டவரே அங்க பணிவிட வேலை செய்யறவங்களை கூட ஆண்டவரே அப்பா அந்த ஊழியக்காரங்களை அப்பா நல்லா பெலத்தோட செய்ய முடிக்க உதவி செய்யப்பா. ஒரு பிள்ளைங்களை கூட ஒரு உடம்பு சரியாமல் ஆகக்கூடாது ஆண்டவரே. அப்பா மேஸ்திரியை நீங்க தொடுங்க ஆண்டவரே. முதலமைச்சருங்களை நீங்க தொடுங்க ஆண்டவரே. அப்பா தெய்வ காட்டுங்க ஆண்டவரே. தெய்வ உள்ள கரைத்தனாலே உங்களை ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து வெளியேறி பெற்ற நாமத்தினாலே ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். ஆமென் ஆமென். கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹalleluya. ஜெபத்தை கேட்டார். இன்னொரு செபிங்க. பின்னாடி இருக்கிறவங்க செபிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி நன்றி ராஜா, மே സ്തോത്രിക്കുന്നു. ഞങ്ങളെ ദൈവവത്സല്യമായി സ്നേഹിക്കുന്ന സ്വർഗ്ഗീയ നല്ല പിതാവേ, ഈ നല്ല സമയത്തിനായി അങ്ങേ സ്തുതിക്കുന്നു, വാഴ്ത്തുന്നു. കർത്താവേ നിന്റെ സന്നിധിയിൽ വന്ന് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുകയും അങ്ങ് പ്രാർത്ഥന കേൾക്കുമെന്ന് പറഞ്ഞുവല്ലോ കർത്താവേ. അങ്ങയുടെ സന്നിധിയിൽ വന്ന് ഞാൻ കുറച്ച് ജനമായിരുന്നു അങ്ങയുടെ സന്നിധിയിലേക്ക് വന്നിരിക്കുന്നു കർത്താവേ. ആ കർത്താവെ ഞങ്ങളുടെ പ്രാർത്ഥനയും യാചനകളും കേൾക്കുമാറാകണമേ. ചോദിക്കുന്നതിന് നിനയ്ക്കുന്നതിന് അപ്പുറമായി തരുമെന്ന് വാഴ്ത്തത്തം ചെയ്ത് നല്ല ദൈവമേ അങ്ങയുടെ കരങ്ങളിലേക്ക് സമർപ്പിക്കുന്നപ്പാ. ദൈവമേ ഞങ്ങൾക്ക് ആ സ്ഥലം തന്നത് സ്ഥലത്തിൽ ആലയം കെട്ടുവാനുള്ള കൃപ തരയണമേ. കർത്താവേ സിമന്റ് കമ്പി മണൽ ചല്ലി എല്ലാ പൊരുட்களுം വേണം കർത്താവേ. അതിന് വേണ്ടുന്ന സ്വർഗീയ അനുഗ്രഹ ഭണ്ഡാരവാദങ്ങൾ ഞങ്ങൾക്കായി തുറക്കണമേ അപ്പാ. കർത്താവേ അങ്ങയുടെ ഭണ്ഡാരവാദങ്ങൾ തുറന്നാൽ കർത്താവെ പോരോളം തരാമെന്ന് വാഗ്ദത്തം ചെയ്തുവല്ലോ കർത്താവേ. അങ്ങ് ധാരാളമായി തരുന്നതിനായി സ്തോത്രം കർത്താവേ. അത് ഞങ്ങൾക്ക് തന്ന് ഞങ്ങൾ കെട്ടുവാനും ഈ വർഷം അത് പൂർത്തിയാക്കുവാനുള്ള കൃപ തരയണമേ കർത്താവെ. ആരംഭിച്ചാൽ ഞങ്ങൾക്ക് അവസാനിപ്പിക്കുമെന്ന് പറഞ്ഞല്ലോ കർത്താവെ. ആരംഭിച്ചിരിക്കുന്നല്ലോ കർത്താവെ. അത് അവസാനിപ്പിക്കുവാൻ വേണ്ടുന്ന എല്ലാ ധനങ്ങളും തരുമാറാകണമേ കർത്താവെ. പണം ഒരു പുറത്തായി നിൽക്കരുത് കർത്താവെ. ഞങ്ങൾക്ക് ആവശ്യമായി തരുമെന്ന് ഞങ്ങൾ ചിന്തിക്കുകയും ഞങ്ങൾ ആഗ്രഹിക്കുന്നപ്പ. വടക്ക് തെക്ക് കിഴക്ക് മേക്ക് പടിഞ്ഞാറ് എല്ലാ സ്ഥലത്തിൽ നിന്നും കർത്താവെ എല്ലാവരെയും കൂട്ടിച്ചേർക്കുമാറാകണമേ. അനുഗ്രഹിച്ച് ആശീർവദിക്കണമേ. അവ കർത്താവെ കാണുകയും ദശമശമായി കൊടുക്കുവാനുള്ള കൃപ കൊടുക്കണമേ കർത്താവെ. നിന്റെ കൃപ പകരുമാറാകണമേ എന്ന് യാചിക്കുന്നു കർത്താവെ. കടന്നു വരയണമേ. കടന്നു വന്ന് ഞങ്ങൾ അനുഗ്രഹിച്ച് ആശീർവദിക്കണമേ എന്ന് യാചിക്കുന്നു അപ്പ. ചോദിക്കുന്നതിനപ്പുറമായി തരുന്ന നല്ല നാഥ, ഞങ്ങൾക്ക് വേണ്ടി കാൽവാരി ക്രൂശിൽ രക്തം ചിന്തി മരിച്ച്
ഞങ്ങളെ രക്ഷിച്ച പിതാവേ, ഞങ്ങൾക്കായി ഇറങ്ങി വരയണമേ. ഞങ്ങൾക്ക് ആവശ്യമുള്ള നന്മകളാൽ നിറയ്ക്കുമാറാകണമേ. കർത്താവേ, നിന്റെ ദാസൻ ചെയ്യുന്ന വേലകളെല്ലാം അനുഗ്രഹിക്കണമേ. കർത്താവെ, വളരെയധികം പ്രയാസത്തോടും ദുഃഖത്തോടും ഓടി നടന്ന് എല്ലാം ചെയ്യുന്നത് അത് അനുഗ്രഹിക്കണമേ. കാലുകളെ ബലപ്പെടുത്തണമേ. മാൻപേടകളുടെ കാലിന്റെ ബലം കൊടുക്കണമേ. ശരീരം ഭൗഷിക ആത്മീക നന്മകളാൽ ബലപ്പെടുത്തണമേ. ഉടൽ വഴിയക്കാരെ എല്ലാവരെയും അനുഗ്രഹിച്ച് ആശീർവദിക്കുമാറാകണമേ. കർത്താവെ, ഇതിനു വേണ്ടി ഇടപെടുന്ന എല്ലാവരെയും അനുഗ്രഹിക്കണമേ. സർവ്വ നന്മകളാലും നിറയ്ക്കണമേ. പുതുബലത്താൽ നിറയ്ക്കണമേ. അനുഗ്രഹിക്കുമാറാകണമേ. കർത്താവെ, ജ്ഞാനത്തോടെ ഇന്ന് ചെയ്യുവാനും സംസാരിപ്പാൻ കൃപ കൊടുക്കുമാറാകണമേ. നിന്റെ കൃപ നിറയ്ക്കുന്നതിനായ സ്തോത്രം. സകലതും അങ്ങ് അനുഗ്രഹിച്ചിരിക്കാൻ സ്തോത്രം. യേശുവിന്റെ നാമത്തിൽ ചോദിക്കുന്ന സ്വർഗ്ഗീയ നല്ല പിതാവേ, ஆமென் ஆமென் ஆமென். கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே. உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே. உம்மையே தழுவினே. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே. இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே. என்னை காக்கும் தெய்வமே. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர மனம் இறங்கி நீரே மறுவாழ்வு தந்தீரே. மனம் இறங்கி நீரே மறுவாழ்வு தந்தீரே. மறுவாழ்வு தந்தீரே. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர. ஹalleluya ஹalleluya. இன்னும் ஒருவர் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபிங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, இந்த ராத்திரி வேலைக்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இதோ தானியேல் ஜெபித்து வண்ணமாய் ஆண்டவரே, அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் ஜெபித்தது போல ஆண்டவரே, நாங்கள் உம்மையே நம்பி ஆண்டவரே, உம்மையே நேசித்து ஆண்டவரே, உம்மையே தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிற எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கும்படியான ஆண்டவரே, ஜெபத்தின் தாகத்தை நீர் கட்டிட்டு தர வேணுமா ஜெபிக்கிற
ஆண்டவரா. அப்பா உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிற வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகத்துல வைத்து நாங்க ஜெபிக்கிற ராஜா. ஆவியானவர் நீங்க பொறுப்பெடுங்க ஆண்டவரா. நீ சொல்லாக நீர் கட்டளையிட நிற்க ஆண்டவரா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. இந்த நாள் இந்த ஆண்டவரை உலகத்துல உம்மை தவிர வேற எந்த ஆண்டவரை தெய்வமும் இல்லை என்பதை ஆண்டவரை அநேக இடங்களில் எல்லார் இடத்திலேயும் ஆண்டவரை நீர் நிரூபித்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரா. அப்பா எங்களை மீட்குவதற்காகவே உம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்தீர் ஆண்டவரா. உம்மையே நம்பி இருக்கிறார் ஆச்சா. நீங்க பேசுங்க ஆண்டவரை. அப்பா ஜெபத்துக்கு வரும்படியாக ஒவ்வொரு இருதயத்தோடு கூட நீங்க பேசுங்க ராஜா. ஒரு பாரத்தோடு ஆண்டவரை உம்முடைய சமூகத்துல ஆண்டவரை நாங்க கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய சமூகத்துல நாங்க கேட்கிற ராஜா. கேட்கிறார்கள் எவரும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில உம்முடைய சமூகத்துல நாங்கள் விழுந்து ஜெபிக்கிற ராஜா. உம்மை ஆராதித்து ஜெபிக்கிற ராஜா. உம்மை நேசிக்கிற மக்கள் மாத்திரம் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுக்காகவே அப்பா எங்களுக்காகவே உம்முடைய ரத்தத்தை சிந்தி உம்முடைய ஜீவனை எங்களுக்கு கொடுக்க போகிறீர் ஆண்டவரா. ஒவ்வொரு நேரத்திலே ஆண்டவரே உம்மை நினைக்கும் பொழுதெல்லாம் நாங்க எம்மாத்திரம் ஆண்டவரா. நாங்க எம்மாத்திரம் ஆண்டவரா உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரா. அப்ப ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய எல்லா பொருட்களையும் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்து உம்முடைய சமூகத்துல வாங்கி கொள்ளும்படியா என் தேவன் ஆண்டவரை உதார்த்துவான மக்களை எழுப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரா. அப்பா ஒவ்வொரு சூழ்நிலையில இருந்தெல்லாம் எங்களை தூக்கி சுமந்து வந்தவர் நீர்தான் ஆண்டவரா. எங்களை ஆண்டவரை சுமக்கிறீர் ஆண்டவரா. ஏந்துகிறீர் ஆண்டவரா. எங்களை அரவணைக்கிற தெய்வம் நீர் ஒருவர் தான் ஆண்டவரா. அப்பா இந்த சமூகத்துல ஒப்புக்கொடுக்கிறார் ஆச்சா. எங்கள் பாவங்கள் தடையா இருக்குமானால் இந்த ராத்திரி வேளையில அதிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரா. அப்பா உம்மை நம்பி இருக்கிறார் ஆச்சா. நீங்க பேசுங்க. நாலா திசைகளில் இருந்து மக்களை எழுப்புங்க. இந்த எஸ்தர் பிரேயர் ஆண்டவரா. அப்பா அந்த பிரேயர் ஆண்டவரா அந்த ஆன்லைன்ல வரும் பொழுது ஆவியானவர் ஒரு ஆண்டவர் அற்புதத்தை செய்யும் ஆண்டவரா. ஒரு அதிசயத்தை செய்யும் ஆண்டவரா. அதை பார்க்கிற மக்களுடைய கண்கள் வெளிப்படட்டும். உம்முடைய வெளிச்சம் தாங்க ஆண்டவரா. அப்பா அவங்களுடைய இருதயத்துல ஒரு நினைவை கொண்டு வாங்க ஆண்டவரா. அப்பா உம்முடைய சமூகத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜாதி ராஜாவே. நாங்க அறிக்கை இடுகிறோம் என் தேவன் பரிசுத்தமானவர். நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவித்து ஆண்டவரே பரிசுத்தமான பொருட்களை கொண்டு வந்து ஆலயத்துக்கு கொடுக்கும்படியாய் இஸ்ரேல் மக்களை போல ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலையும் அவங்க ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அந்த ஆலயத்தை கட்டும் பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தங்களுடைய இடங்களையும் தங்களுடைய ஊர்களையும் விற்று கொடுத்தார்கள் ஆண்டவரே. தங்கள் உடைமைகளை விற்று கொடுத்தார்கள் ஆண்டவரே. தங்களுடைய சொந்த நிலத்தை விற்று கொடுத்தார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட உற்சாகமான ஆவி எழும்பும்படியாய் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எழுப்புதலின் தீ பரவட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த ஸ்தலத்தில் ஒவ்வொரு பிளான் படி ஆண்டவரே ஒவ்வொரு கற்களை நிலை நாட்டும் பொழுது ஆவியானவர் ஜெப தூபமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இது என் சபை என்னுடைய சபை என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா திராணிக்கு மேலாக நீங்க சோதிக்கிறவர் அல்ல ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய கைகளை பலப்படுத்துங்க. பலவீனங்களை நீக்கி போடுங்க ஆண்டவரே. சோர்வுகளை நீக்கி போடுங்க ஆவியானவர் ஆண்டவரே. வருமானத்தை கட்டிட்டு தாங்க ஆண்டவரே. என் தேவன் யோபை பார்த்து ஆண்டவரே யோபு நேர்மையான ஒரு மனிதர் அல்லவா. ஆனாலும் எவ்வளவு சாத்தான் சோதித்தாலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி தன்னை ஆண்டவரை ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. யோபின் சிறையிருப்பை மாற்றின தேவன் அப்பா இந்த வேளையில எங்களுடைய பாஸ்டர்களை உம்முடைய கரத்துக்களாக ஒப்பு கொடுக்கிறோம். எந்த சிறைகளையும் மாற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரா. அப்பா ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் உம்முடைய ஆண்டவரா ஜபத்தின் வல்லமை இறங்கட்டும். வெளிப்பாட்டை தாங்க ஆண்டவரா. தரிசனத்தின்படி ஆண்டவரை எந்தெந்த இடத்துல நீர் காட்டினீரோ அந்தந்த பொருட்கள் அப்படியே வெளியே வர கிருபை செய்யுங்க ஆண்டவர். அப்பா வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளை நிர்மூலமாக்கி போடுங்க ஆண்டவரை. சாத்தானின் கிரியைகளை நீக்கி போடுங்க. பரிசுத்த ஆவியானவரின் கிரியை மாத்திரம் நடைபெற கிருபை செய்யுங்க ஆண்டவரை. ஒவ்வொரு சுவரை கட்டும் பொழுது ஒவ்வொரு கற்களை வைக்கும் பொழுது உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு பேச வேண்டுமா ஜெபிக்கிற
ஜெபிக்கிற ராஜா. ஆவியின் கனியில ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு நீர் வெளிப்பாட்டை தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ராஜாவே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கிடைக்கிறோம். நாளை தினத்தில் வரப்போற மக்களுக்கு ஒரு அன்பின் பிரசன்னத்தை நீங்க விசேஷித்தமாய் அவர்களுக்கு இறங்க வேண்டுமா ஜெபிக்கிற. எங்களுடைய சபைக்கு என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அதை நிறைவாக்குகிற தேவன் நீர் இருக்கிறார் ஆண்டவரே. குறைவுள்ளவர்கள் வரும் பொழுது நிறைவாக்குகிற தேவன் நீர் இருக்கிறீர் என்பதை சந்தோஷமாய் மக்கள் ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து போக வேண்டுமா ஜெபிக்கிறார் அச்சா. என் தேவனே ஆசீர்வாதமான மக்கள் பாரத்தோடு ஜெபிக்கிற மக்களுக்கு நீர் விடுதலை தாங்க ஆண்டவரே. கட்டுகள் கட்டி இருந்தால் கட்டுகளை நிர்மூலமாக்கி போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் ராஜா நீர் அப்பா ஒரு வல்லமை உள்ள தெய்வம் என்பதை ஒவ்வொருவருக்கும் எடுத்து காட்டி கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரா. அப்பா உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கிடக்கிற ஆண்டவரே அந்த 10,000க்கு மேலாக சிமெண்டை ஆண்டவரா நீர் அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறார் அச்சா. என் தேவனே ஒவ்வொரு பிஸ்னஸ் மேன்களோடு கூட பேசுங்க. சிறு தொழிலானாலும் பெரு தொழிலானாலும் கம்பெனியில் வேலை செய்யறாலும் ஆவியானவரே அப்பா ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை பெருக செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா முற்றிலுமாய் நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் ஆண்டவரை நீர் பலப்படுத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. நீதிமான் ஒரு நாள் விழுந்து போக கூடாதப்பா. நீ சொன்னீர் ஆண்டவரே நீதிமான் லெபனானை போல வளருவான் என்று சொன்னீரே. ஆம் தகப்பனே நீதிமான் எங்கே குட்டினாலும் குட்டை கொட்ட அவன் வளருவான் என்று ஒரு பக்தன் பாடினாரே. ஆம் தகப்பனே இந்த நாட்களிலே வரப்போகிறதான மக்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிற மக்களாக நீர் மனம் திரும்பி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வரும்படியாய் என் தேவன் அழைக்கப்பட்ட அழைப்பின்படி நாங்கள் அன்பாய் நடந்து கொள்ளவும் பிசாசின் வன்கண் போராட்டத்துக்கு எங்களை விடுதலை ஆக்கி தர வேணுமா ஜெபிக்கிறப்பா. உம்முடைய செய்தியை பார்க்கும் பொழுது உம்முடைய பாடல்கள் பாடும் பொழுது எஸ்தர் பிரேரேஸ்ல நாளை தினத்தில் நடக்க போகிறதான அதிசயத்தை பார்த்து அநேக மக்கள் ஓடி வர கிருபை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. இயேசுவே ஒவ்வொரு தொழிலையும் நீர் ஆண்டவரை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரை. அப்பா இந்த உலகத்தில் அப்பா உள்ளவனை காட்டில என் தேவன் பெரியவராய் நிற்கிறீர் ஆண்டவரை. யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை ஜெபிக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அவர்கள் இந்த சபைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கும்படியாய் ஒவ்வொருவரையும் நீர் பாரப்படுத்தும் ஆண்டவரை. துரிதமாய் எல்லா பொருட்களும் வந்து சேரத்தக்கதான வல்லமையை நீர் கட்டளிட்டு தர வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. நெருக்கத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து நாளை தினத்தில் ஒரு சந்தோஷமான நாளை கொண்டாடும்படியாய் என் தேவன் இறங்கி வருவீராக அப்பா. ஆவியானவர் பொறுப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் இங்கே உலாவுகிறார் என்று மக்கள் ஆச்சரியப்பட்டு போகும்படியாய் ஒரு ஆண்டவரை வல்லமை ஒரு பெரிய கிருபை எங்களுக்கு கட்டளிட்டு தர வேணுமா ஜெபிக்கிற ராஜா. ஆவியானவரை எப்படி ஆண்டவரை லாசருவே வெளியே வா என்று சொல்லி கட்டுகளை ஆண்டவரை கட்டழியுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியாய் அவன் உயிரோடு எழும்பினான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது மக்கள் இருந்தார் என் தேவன் ஆண்டவர் அவர் விடுதலை கொடுத்து அந்த கட்டுண்ட நேரத்தில் ஆண்டவர் அவர்கள் ஒரு விடுதலை பெற்று ஆசீர்வாதமாக சபைக்கு வரும்படியாய் என் தேவன் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரா. பெரியோர் முதல் கொண்டு சிறியோர் முதல் கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு புதிய ஆலயம் எழும்புகிறது என்று சொல்லி மக்கள் ஓடோடி வர கிருபை செய்யுங்க. நீர் ஆண்டவரை மரித்து உயிரோடு எழுந்த தேவன் இந்த உலகத்தில் நீர் ஒருவர் தான் ஆண்டவரை. ரிசர்டக்ஷன் பவரை வைத்து இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கிடைக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுங்க. கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்று சொன்ன தேவன் நீர் அல்லவா. ஆம் தகப்பனே கடல் மேல் நடந்து வந்த பேதுருவை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரா. ஒவ்வொரு நேரத்தில் ராஜா அப்பா பாதாளத்தின் திறவுகோல் அந்த பேதுருக்கு கொடுத்தது போல என் தேவனுடைய கரம் ஆண்டவரா. அப்பா அந்த சபை கட்டி முடிக்கும் மட்டும் உம்முடைய அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் அந்த ஸ்தலத்தை ஆண்டவரை விஸ்தாரப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரா. அதை கட்டுகிற ஒவ்வொரு மக்களுடைய கைகளையும் திடப்படுத்தும் ஆண்டவரை. ஆசீர்வாதத்தை கட்டளிட்டு தாங்க. ஆவியானவர் பொறுப்பெடுங்க. நீதி உள்ள நீதிமான்களை எழுப்புங்க ஆண்டவரை. சர்வதிகாரியாக சேனைகளின் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்த வேண்டுமா
மூலமா ஜெபிக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவு பரியந்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் ஆண்டவரை தரிசனத்தின் மூலமாய் பார்த்த ஆண்டவரை பாஸ்டர் அந்த சபை முழுவதுமாய் அப்படியே கட்டி முடிக்க எங்களுக்கு திராணியை தாரும். ஆவியானவர் பொறுப்பெடுக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஜெபத்தை கேட்டார். கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ரொம்ப வாஞ்சியாக உற்சாகமாய் ஜெபித்தீர்கள். ஹல்லேலூயா. நேரம் தான் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. விட்டால் இன்னும் அரை மணி நேரம் சிஸ்டர் ஜெபிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நேரம் 7:30 முடிச்சு ஆகணும். ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டேனால இன்றைக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டுங்களாம் இருக்குது சண்டே. அதுக்காக கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க வேண்டியதாக இருக்குது. டெய்லி வாங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க நல்லா வாஞ்சியாக முந்தி கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு கடைசி நேரத்தில் ஜெபிக்க வாய்ப்பு கிடைக்கலன்னு இது பண்ணாதீங்க. சந்தோஷம், டைம் இல்லை, இன்னும் ஒரு 10-12 நிமிஷம் தான் இருக்குது. ஹல்லேலூயா. அதுக்குள்ளே வெறும் ஜெபம் துதி, நீங்கள் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினீங்க. தேவனிடத்தில் நம்ம விண்ணப்பங்களை ஏறெடுத்தோம். ரெண்டாவது நாம் செய்தோம். தேவன் நமக்கு கொடுக்கறத பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? வெறும் கையை அனுப்ப மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆகையால் வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கிருபை பெற்றவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கிருபை பெற்றவர்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். நன்றி. சரி, இன்றைய தினத்தில் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். ஒரு சில 10 நிமிஷம் தான் இருக்குது, பார்க்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரையும் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டாரையும் விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். பாருங்க, ஆபிரகாம் முதல் அழைக்கும்போது உன் தகப்பனையும் உன் இனத்தையும் எல்லாத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்கன்னா ஆண்டுடைய வார்த்தையை நம்பி அவர் சொல்கிறாரு. அவர் சொல்லுகிற காரியத்தை செய்யும் பொழுது தான் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுகிறனா இருக்கிறான். அதுபோல் அவர் சொன்னபடி அவர் போன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து ஒரு காரியத்தை கட்டளையாக கொடுக்கிறார். நான் சொன்னதை செய், உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் தேசத்தையோ உன் தகப்பன் வீட்டார் எல்லாரையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. முதலாவது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அந்த கட்டளைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ ஒரு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக இருக்கிறார்களோ அவரை ஆசீர்வதிக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். ஒருவேளை ஆபிரகாம் போகலைன்னா அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாரா? விசுவாசத்துக்கு தகப்பன் என்ற ஒரு பேர் கிடைச்சிருக்குமா? இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த பூமியில் ஆபிரகாம், இஸ்ரவேல், அவருடைய சந்ததி ஆண்டவர் வந்தவர் மெய்தான். ஆனால் அவருடைய சந்ததியை எப்படி தெரிந்து கொண்டார்? ஆபிரகாம் ஆண்டவரை அறியாத போது ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதியை போல தான் இருந்தார் அவர், இல்லையா? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவரை உண்மையாக தேடுகிற ஒரு மனுஷனாக இருந்ததுனால, ஆண்டவரை தேடுகிற ஒரு வாஞ்சி ஆபிரகாமுக்குள்ளே இருந்ததுனால அவர் அழைத்து நான் உன்னை காண்பிக்கிற தேசத்துக்கு போய் என்று சொன்னார். உண்மையான ஆபிரகாம் சந்ததி யார் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்களும் நாம தான் ஆண்டவருடைய என்ன பண்ணுது சந்ததி. ஏன்னா முதலாவது ஆண்டவர் பார்த்தது அந்த விசுவாசத்தினால தான் அவர் சந்ததியை அவனை செலக்ட் பண்ணார். இன்னைக்கு விசுவாசிக்கிற நம்மளை அந்த இடத்துலேருந்து ஒவ்வொருவரையும் ஆபிரகாமை பார்க்குறாரு. ஆபிரகாம் எப்படி இந்த பூமியில் முதலாவது ஒரு மனுஷன் எனக்குரியவன் அப்படின்ட்டு பார்த்தாரோ, அதுபோல் இன்னைக்கு நம்மளையும் எப்படி பார்க்குறாருன்னா, அதுதான் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. பூமியில் உள்ள சந்ததி உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். மாமிசத்தின் சந்ததியின்படி இன்னைக்கு இஸ்ரவேல் சந்ததியாக இருக்கலாம், பாலஸ்தீனர்களாக இருக்கலாம், எல்லாருமே இருக்கலாம். ஒன்று இஸ்மவேல் சந்ததி அவரோட சந்ததி தான், ஈசாக்கு அவரோட சந்ததி தான். ஆனால் ஈசாக்கினுடைய சந்ததியில் தான் அவர் விசேஷப்படுத்துகிறார். அதில் இப்படி இருந்தாலும்
இந்த ஈசாக்கை காட்டிலோ இந்த இஸ்மவேலை காட்டிலோ விசேஷமானவர் யாருன்னா ஆண்டவரை விசுவாசிக்கிற ஆபிரகாமுக்கு அடுத்து நீங்களும் நாமளும் தான். ஏன்னா முதலாவது விசுவாசித்து அந்த நீதியை அடைந்தார். அந்த விசுவாசத்தினால தான் இவங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை விசுவாசிப்போம், தேவனை விசுவாசிப்போம்னா ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கு சொந்தம். ஏன்னா விசுவாசத்தின் தகப்பன். அப்போ விசுவாசிக்கிற நாம யாருதான்? அவர் முதல்ல வந்ததுனால தகப்பன், பின்னாடி வந்ததுனால விசுவாசத்தின் சந்ததிகள். அதனால தான் ஆண்டவர் லூக்கா 13 பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அம்மா 18 வருஷம் சாத்தான் கட்டி வைத்திருந்த போது ஆண்டவரை பிசாசின் கட்டிலேருந்து விடுவிக்க முடியாது, கூனியாக இருப்பா. அவளை விடுவித்து வந்து ஆபிரகாமின் குமாரத்தி 18 வருஷம் கட்டி வைத்திருந்தான். ஏன்னா ஆபிரகாம் எப்போ இந்த அம்மா எப்போ சாத்தானால் கட்டப்பட்டு 18 வருஷம் கட்டி வைத்திருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. அப்போது ஆபிரகாமுக்கு எப்படி இவள் குமாரத்தி ஆனார்? இவ விசுவாசித்தால் எப்போ இருக்கிற ஆபிரகாம் இவருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சகைவை பார்த்து கூட சொல்லுவார், இன்னொரு இடத்து சொல்லுவார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே என்று சொல்லுவார். எப்போ உள்ள ஆபிரகாமை விட்டுட்டு 2000 பாருங்களேன், கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 1800 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறவங்கள பார்த்து இயேசுனுடைய நாட்களில் இவன் ஆபிரகாமுக்கு குமாரத்தி, இவன் ஆபிரகாமுக்கு குமாரன் என்று சொல்கிறாருன்னா எதை அடிப்படையில் வைத்து குமாரன் என்று இயேசு பார்க்கிறார்? நாம் பார்க்கறது சரீர பிரகாரமாக தோற்றத்தை பார்க்குறோம், உறவுகளை பார்க்குறோம். ஆண்டவர் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அவருடைய சந்ததியை செலக்ட் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. ஆனால் உண்மையான சந்ததி யாருன்னா ஆபிரகாம் இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பின்பற்றுகிற நாம தான் அவருடைய சந்ததி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு எதுக்கோ சண்டை நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு உலகத்தில், தேவன் தெரிந்து கொண்ட ஒரு இடத்துல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்குள்ள வேணும். இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை இதை பேசணும்னா நிறைய இருக்குது காரியங்கள். ஆனால் டைம் இல்லைன்னு தான் ஒரே வருத்தமாக இருக்குது. ரொம்ப ரகசியம் இருக்குது, அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி, முடிஞ்ச அளவு எந்த சீக்கிரமாக முடிக்க முடியுமோ பார்க்கலாம். எந்த 5 நிமிஷத்தில் என்ன சொல்ல முடியும்? ஆபிரகாமை பார்த்து ஆண்டுச்சுன்னா உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே நான் ஆசீர்வதிப்பேன். யாரை? இப்போது ஆபிரகாமை பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிப்பா. உன்னை சபிச்சாங்கன்னா நான் சபிச்சிடுவேன். இது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்? இப்போ அவருடைய சந்ததியாக இருக்கிற உங்களை பார்த்து ஒருத்தர் ஆசீர்வதிச்சாங்கன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உங்களை பார்த்து சபிச்சாங்கன்னா அவங்க சபிக்கப்பட்டுவாங்க. இந்த ஆசீர்வாதம் தான் பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் ஆண்டவர் பொதுவாக இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதுக்குள்ளே போக முடியல, வெளியே தான் இப்போ மேலவங்க ஒரு இது தான் பேச வேண்டியதாக, உள்ளே போக முடியல, எனக்கு டைம் இல்லை, முடியாது போனால். ஆனால் இந்த ஆசீர்வாதம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வதிக்குமே வேண்டுமே தவிர சபிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு ஆபிரகாம் சந்ததியாக மாறிக்கொண்டு வரணும், எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததியாக மாறணும். நீங்கள் சபிச்சா எப்படி அவங்க சந்ததியாக மாற முடியும் சொல்லுங்க? ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட உங்களை பார்த்து ரட்சிக்கப்படாத ஒருத்தர் சபிச்சாங்கன்னா அவங்க சபிக்கப்பட்டுருவாங்க. அதான் வசனத்தின்படி, வசனத்தின்படி அதுதான். ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களை சபிக்கலாமா? சபிக்க முடியுமா? சபிக்க கூடுமா? சபிக்கலாமா? சரியா அது தவறா? கூடாது. ரட்சிக்கப்படாதவங்களையே சபிக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அவர்கள் ரட்சிப்புக்குள்ள வரணும். ஏன்னா ரட்சிக்க தான் வந்தார், அழிக்க வரல. நாம் ஒருவேளை யாராவது சபித்தோன்னா தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக இருக்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. அதனால்தான் ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு இது இருக்குது, உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன். இது விளக்கணும்னா நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா விளக்கமாக பேசுறதுக்கு டைம் இல்லை. ஆபிரகாம் மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் முதலாவது ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார், அவளை ஆசீர்வதித்தார். அவங்க பாவம் செஞ்சாங்க. ஆண்டவர் பாவம் செய்த உடனே அவங்கள சபித்தாரா? தண்டனை கிடைச்சிது சில, ஆனால் சபிக்கலை. ஆனால் யாரை சபித்தார்னா சாத்தானை சபிச்சிருப்பார், சாத்தானுடைய சந்ததியை சபிச்சிருப்பார். யாரை சபிக்கலைன்னா ஏற்கனவே ஆதாமே ஆசீர்வதிச்சிட்டார்.
நீ பழுகி பெறுன்னு. அதனால் அவரை சபிக்க மாட்டார். இன்னும் நீங்கள் நிறைய காரியம் பார்க்குறீங்கன்னா, நோவா காலத்தில் நோவாவும் 8 பிள்ளைகளும் இருக்கும்போது ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பழுகி பெருகுங்கள்னு சொல்லிட்டு அவர்களை ஆசீர்வதிச்சிருவார். அவங்க பலி இந்த பலி செலுத்திட்ட பிறகு நோவாவும் என்ன பண்ணுவார், திராட்சை ரசம் நல்ல தோட்டம் வச்சுருங்களே, அது ரசத்தை குடிச்சிட்டு அவருக்கு வெறி, அதாவது போதை அது. அப்போது திராட்சை ரசம் குடித்து அவர் வெறித்து இருக்கும்போது, அவருடைய வஸ்திரம் விலகி இருக்கும்போது 3 பிள்ளைகளில் ஒருவன் காம் என்று ஒருவன் போய் அதை பார்த்து விட்டு அதை மறைக்காமல் வந்து என்ன பண்ணுவான், தன் சகோதரத்தை சொல்வான். சேமோடு யாபேத் என்று சொல்லும்போது அதுலேயும் நிறைய ரகசியம் இருக்குது, அது பேச முடியாது. அப்போ அதை பேசும்போது அப்போ அவர் சொல்கிறார், இவங்க 2 பேரும் பின்பதாக அவருடைய துணியை எடுத்துக்கொண்டு பார்க்காத பின்புறமாக போய் மூடிய போது இது தகப்பன் அறிந்த உடனே காமை என்ன பண்ணுவார், இப்படி செஞ்சிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப இது என்னது மூடி இருக்கணும். அக்கிரமத்தை துஷ்ட காரியங்களை அறிவிக்கக்கூடாது. துஷ்ட காரியங்களையே நிறைய காரியங்கள் கெட்ட வார்த்தைகளை பரப்புவாங்க, அது பறக்கக்கூடாது. இதுக்கு சமம் அது. அது வந்து அப்படி பண்ணோம்னா சபிக்கப்பட்டவர்களாக மாறிடுவோம். ஆனால் என்ன ஒன்றுன்னா, இப்போ பாருங்கள், நோவா வெறி தெளிந்த உடனே தன் மகன் வந்து காம் செய்த காரியம் தவறுன்னு தெரிஞ்ச உடனே இப்போ வந்து கோபத்தில் அவர் சபித்தா யாரை சபிச்சிருக்கணும், காமை தான் சபிக்கணும். ஆனால் அதை செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. ஏன்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நோவா, ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாபேத், ஆசீர்வதிக்கப்பட்டவன் சேம், ஆசீர்வதிக்கப்பட்டு காம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ இவன் தான் செய்தது, ஆனால் இவனை சபிக்கலை, அவருடைய மகன் கானானை சபிப்பார். கானான் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். பாருங்க, இப்போ சபிக்கிறது கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தின சபிக்கக்கூடாது, சபிக்க முடியாது, கூடாது. அப்போ நீ சபிச்சேன்னா நீ சபிக்கப்பட்டவனாயிருவேன். இது நல்லா தெரிஞ்சுங்க. நிறைய வசனம் இருக்குது, அதில் எவிடன்ஸ் நிறைய நான் காமிக்க முடியும். ஒவ்வொரு பரிசுத்தவன் மத்தியில் இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. நாம் எப்படி இருக்கிறோம் நான் சொல்கிறது புரியுதுங்களா? நிறைய இருக்கும், இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஈசாக்கு யாக்கோப்பு ஏமாற்றி தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். தெரிஞ்ச உடனே அவர் ஷாக்கு நடுங்குவார். என்னடா ஏமாற்றி என்னை வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சபிக்க முடியாது அவரால். ஏன்னா அவருக்கு சொல்லியிருக்கிறாரு என்னென்னா, அந்த ஈசாக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா, இதே வாசத்தை உன்னை ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வச்சிருப்பார். ஆசீர்வச்ச பிறகு திரும்பி இவரால் சபிக்க முடியாது. ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதம், இவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தன் பிள்ளைக்கு கொடுத்துட்டாரு, அதை திருப்பி இவரே செய்ய முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக தயவு செய்து நேரம் இல்லை, அது நிறையா பேசலான்னு ஒரு காரியங்களை ஆவியானவர் நிறைய வெளிச்சம் போட்டு காமிச்சார். எனக்கு தெரியல, திடீர்னு காமிச்சார் அப்படியே இப்படி இருக்குதுன்னு. ஆனால் இன்றைக்கின்னு நேரம் பத்தலை. கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு நாள் இதை தொடரலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். அப்படியே முழங்கால் படிக்குமா நிற்கிறவங்க நிற்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அன்பின் தகப்பனே அப்படியே இழந்திருக்கோம். ஹல்லேலூயா. அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ராஜா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்படியாக அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை இப்படி கிருபை எங்களோட இருந்ததற்காய் நன்றி, உடைய இரக்கம் எங்களோட இருந்ததற்காய் நன்றி. நன்றி ராஜா. இந்த நாளிலே அப்பா உம்மை தேடி வந்த, உம்மை நோக்கி பார்த்து உம்மை செபித்த உம்முடைய பிள்ளைகள், உம்மை விசுவாசித்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நீர் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தின் மகிமையை உம்முடைய ஜனமாகிய எங்களுக்கு நீர் வெளிச்சம் போட்டு காண்பித்தீர். ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு நேராக நடக்க, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் எதிர்த்து நிற்காதபடி, உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே நன்றி ராஜா. இந்த வேலையிலே பாரத்தோடு ஆண்டவரே எத்தனையோ ஏக்கத்தோடு ஆண்டவரே இந்த வேலையில் வந்து செபித்து தன் வேலைகளை ஒதுக்கி ஆண்டவரே எத்தனையோ நெருக்கங்கள் மத்தியில் உம்மை தேடி வந்து இந்த ஆலயத்தில் உம்முடைய சித்தத்தின்படி செபிக்க வந்த உம்முடைய ஜனங்களை இந்த வேலையில் அப்பா உம்முடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே அப்பா இந்த வேலையில் அப்பா உம்மை நேசிக்கிறவர்களை நீ நேசிக்கிறீர் என்று சொன்னீரே, அந்த நேசத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இப்போது ஆண்டவரே
அப்பா இவரில் பரிபூரணமான ஆசீர்வாதம் இருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீரே, அந்த குறையில்லாதபடி உள்ள நிறைவாக இருக்கும்படி உம்முடைய நாமத்தினாலே இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் குறைவுகள் எல்லாம் நீக்கப்பட்டு அப்பா தேவைகள் நிறைவுகளை மாற்றும்படி ஆட்சேபிக்கிறோம். அப்பா பூரண சமாதான கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே உடைய கிருபைகளோடு இருக்கட்டும். தொடர்ந்து நாளை தினம் ஆராதனையிலே பங்கு பெறவும் கிருபை செய்யுங்க. பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. நாளை தினம் ஆராதனையை ஆசீர்வதிங்க. ஆராதனை துதி பகுதியை ஆசீர்வதிங்க. தேவ வார்த்தையை ஆசீர்வதிங்க. காணிக்கையை ஆசீர்வதிங்க. எல்லா நாளையில் நடக்கிற எல்லா ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. ஜனங்களை தடையில்லாமல் கொண்டு வந்து சேருங்க. மட்டுமா எங்கள் செபத்தை கேட்டு நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமே ஆமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவினர் நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமே ஆமேன். God bless you.